நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றியது அப்படின்னா, குழந்தை பிறப்பை பற்றியது. நம்ம எஸ்பெஷலி டிஎன்ஏ மெத்தடில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே ஒரு பிறவி எடுத்து இந்த ஜென்மத்தில் பிறந்து வந்திருக்கோம் அப்படின்னா அது கடந்த பிறவிகளுடைய தொடர்ச்சி தான். கடந்த பிறவிகளுடைய கர்ம வினைகள் தான் அடுத்த பிறவிக்கு காரணமாக அமையுது. அப்போ நம்ம இந்த பிறவி ஒன்று எடுத்திருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் பர்த்தில் கடந்த பிறவிகளில் என்னெல்லாம் நல்ல கர்மா அப்படின்னா டீடு, அவ்வளோதான். அது நல்லதோ கெட்டதோ அப்படிங்கிறது நம்ம ஈட்டுறதை பொறுத்து. என்னெல்லாம் குட் கர்மாஸ் அண்ட் பேட் கர்மாஸ் நம்ம கடந்த ஜென்மத்தில் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கமெல்லாம் பண்ணியிருக்கோமோ அதை சார்ந்து தான் இந்த ஜென்மத்தில் ஒரு சோல் பிறவி எடுக்கும். இந்த ஜென்மத்தில் கடந்த ஜென்மத்தில் செஞ்ச நல்லதுக்கான நல்ல வினைகளையும் கடந்த ஜென்மத்தில் செஞ்ச தீய கர்மாக்கான தீய பலன்களையும் இந்த ஜென்மத்தில் ஒரு சோல் அனுபவிக்கும். அந்த பலன்களுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? ரொம்ப பிளஸ்டாக இருக்கும்போது தலைகீழாக ஆடுறாங்களா, இல்லை ரொம்ப பிளஸ்டாக இருக்கும்போது தனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை எல்லாம் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து தானும் சந்தோஷமாக இருந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வைக்கிறாங்களா, இல்லை தனக்கு கிடைச்ச நெகட்டிவ்ஸை இந்த ஜென்மத்தில் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காமல் அதிக எதிர்வினை புரிஞ்சு இன்னும் நிறைய நெகட்டிவ்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறது அடுத்த பிறவிக்கு காரணமாக அமையும். அப்போ அடுத்த பிறவிக்கான கதை, திரைக்கதை, வசனம் இந்த ஜென்மத்தில் ஒவ்வொரு சோலும் தானே தான் எழுதுது அப்படிங்கிறது கர்ம விதி. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஹியூமனுக்கு தான் பொருந்தும். ஏன்னா நாய்களுக்கோ மிருகங்களுக்கோ பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஒரு விஷயத்தை பண்ண தெரியாது. ஒரு சர்வைவலுக்கு தான் பண்ணும். அதாவது உணவு இருப்பிடத்துக்கு மட்டும்தான் மிருகங்கள் போராடும். அதுக்கு வேண்டியது ஒரு அடைக்கலம், ஒரு ஷெல்டர் வேணும். அதுக்கு வேண்டியது அந்தந்த நேரத்துக்கு உணவு வேணும். அதுக்கு மட்டும்தான் மிருகங்கள் போராடுமே தவிர 5 அறிவு படைத்தது 4 அறிவு படைத்ததெல்லாம் இருக்குமே தவிர 6 அறிவு படைத்த மனிதன் தான் ஃப்யூச்சருக்குன்னு யோசிப்பான், அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னு யோசிப்பான். அந்தளவுக்கு கிளவரான கன்னிங்கான லிவிங் கிரியேச்சர், லிவிங் பீயிங் ஹியூமன் தான். இதையெல்லாம் சார்ந்து இதையெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் ஒரு சோல் பிறக்கும், ஒரு குழந்தை ஜனிக்கும். இந்த மனித பிறவி எடுத்து இந்த உலகத்தில் வரும். இப்போ நான் மனுஷ சோலுக்கு வந்துடுறேன், மனித பிறவி எடுத்து இந்த உலகத்துக்கு வரப்போகுது. ஆனால் ஒரு பேரண்ட்ஸாக நம்மக்கிட்டையும் நிறைய கர்ம பதிவுகள் இருக்கும். இப்போ நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அம்மாவோட பரம்பரை என்ன, எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அதை எல்லாம் ஜெனட்டிக்கில் ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம். நிறைய பேர் ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிருப்பீங்களானே தெரியல. ஃபேமிலி ட்ரீ வரைகிறவங்களுக்கு தெரியும். நான் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு எனக்கு கீழே உருவாகிற நான், என் கணவன், எனக்கு கீழே பிறக்கிற குழந்தைங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அம்மாவோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, அவங்களோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, அந்த ஃபேமிலி ட்ரீ மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அப்பா என்னோட சைடில் வலது பக்கம், அந்த மாதிரி அதுதான் ஃபேமிலி ட்ரீ, ஜெனட்டிக்கல் கனெக்டிவிட்டி. இது எல்லாருமே நம்ம பூர்வீகத்தில் பெரியவங்ககிட்ட என்னெல்லாம் எனர்ஜி இருந்ததோ மனதளவில், உடல் அளவில், எண்ணங்கள் அளவில், திறமையாக இருந்தாலுமே அதெல்லாமே ஜெனட்டிக்கலாக தொடர்பு ஏற்படும். மரபணு தொடர்புங்கிறது அதுதான். அப்போ முதல்ல ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு அந்த காலத்தில் வந்து சாந்தி முகூர்த்தங்கிறது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஜோசியர் அதுக்கு மெனக்கிடுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்க. அட்வான்ஸாக இந்த அளவுக்கு டெக்னாலஜி, சயின்ஸும் டெக்னிக்கலாக வளராத காலத்தில் முதல்ல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடலளவில் இணைகிறாங்க, ஒரு கருவை ஜனிக்க போகிறாங்க அப்படின்னா பல தடவை அந்த ஜோசியர் யோசிச்சு தான் டைமை குறித்து கொடுப்பாரு. இந்த டைமில் கணவன் மனைவியும் சேர்ந்தால் நல்ல ஆரோக்கியமான ஒரு குழந்தை பிறக்கும்னு. முதல்ல அதுவே இப்போல்லாம் கிடையாது. எத்தனை பேர் சாந்தி முகூர்த்தம் குறித்து கணவன் மனைவி சேர்றாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி. குறிக்கிறவங்க யார் அப்படிங்கிறது 2வது கேள்விக்குறி. சாந்தி முகூர்த்தம் குறிக்கிறதுக்கே பெரிய வேலை, அதுக்குள்ளெல்லாம் நான் போய்கிட்டதே கிடையாது. அப்போது இதெல்லாமே ஏன்னா ரொம்ப பொறுப்புகள் ஜாஸ்தி உள்ளது. ஒரு உயிர் ஜனிக்கிறதுக்கு நம்ம நேரம் குறித்து கொடுக்குறோம். இந்த காலத்தில் உயிரை பெற்றெடுக்கிறதுக்கான எனர்ஜியே ஃபஸ்ட்டு ஆணுக்கும் பெண்ணுக்குள்ளே நிறைய குறைய ஆரம்பிச்சிருச்சு, அவங்கவுங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பொறுத்து. அதை தவிர நம்ம ஆல்ரெடி குழந்தை ஒரு வம்சத்தில் தடைபடணும், இல்லை மிஸ்கேரேஜோ இல்லை அபார்ஷனோ ஆகணும், இல்லை கொலையில் குழந்தை தங்கணும், இல்லை ஸ்டில்பால் குழந்தை இருக்கணும், இல்லை ட்ரபிள்சம் குழந்தைய அவங்க பெற்றெடுக்கணும், டெலிவரியில் காம்ப்ளிகேஷன் வரணும்னா அஸ்ட்ராலஜிக்கல் வைஸ் நிறைய பேசியிருக்கோம். நம்ம என்ன மாதிரி அமைப்பெல்லாம் இருந்தால், இல்லை D7 எப்படி இருந்தால் ஒருத்தருக்கு என்ன மாதிரியான குழந்தை பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறது நிறைய பதிவு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் இப்போ அந்த டாபிக்குள்ளே போகல. ஆனால் அதை மீறி, கட்டத்தை மீறி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை நம்ம பார்த்துக்கலாம்ல. ஆல்ரெடி நம்மளோட கர்மப்பதிவுகள், ஆணுடைய கர்மப்பதிவு, பெண்ணுடைய கர்மப்பதிவு, பரம்பரையில் இருக்கிற எல்லா நல்ல கெட்ட விஷயங்களும் சேர்ந்து, பெண்ணோட பரம்பரையில் இருக்கிற எல்லா நல்ல கெட்ட விஷயங்களும் சேர்ந்து தான் ஒரு குழந்தைய கொடுக்க போகிறாங்க. ஆணோட விந்துவும் பெண்ணோட முட்டையும் சேர்ந்து தான் ஒரு உயிராக 2 கர்மாவை பிடிச்சிட்டு தான் வரப்போகுது. அந்த குழந்தைகிட்ட அம்மா அப்பாவோட எல்லா ப்ளஸ்ஸும் இருக்கும், அம்மா அப்பாவோட எல்லா மைனஸும் கலந்துருக்கும்.
இந்த பிறந்ததுக்கு அப்புறமா அது எப்படி அதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டு, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன், கூட பழகிறவங்க பேசுகிறவங்களை பொறுத்து அதில் இருக்கிற சில மாடுலேஷன் சில விஷயங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு மாறும், அவ்வளோதான். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சில விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் கர்மப்பதிவு கண்டிப்பாக 100% இருக்கும். அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம். அப்போ குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நல்ல குழந்தையாக வளரும். பாடியிருக்காங்கல்ல, எந்த குழந்தையும் தீயவராக மண்ணில் பிறப்பதில்லை, அது நல்லவராவதும் தீயவராவதும். நல்லா கேட்டிருக்கேன் சின்னதில், நல்லா ஞாபகம் இருக்குது. எம்ஜிஆர் பாட்டுன்னு நினைக்கிறேன். அன்னை வளர்ப்பினிலே ப்ளஸ் என்வரான்மெண்ட்டு, சுற்றத்தார் எந்த என்வரான்மெண்ட்டில் குழந்தை வளருதுங்கிறத பொறுத்து. இது 3rd பார்ட்டு. ஆனால் இதுக்கு 2க்கு நடுவில் ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். அது என்ன பார்ட் அப்படின்னா 5 நிமிஷம் எனக்கு இது சொல்கிறதுக்கு மட்டுமே எடுத்துருச்சு. கணவன் மனைவி முதல்ல சேரும் காலம். தயவு செய்து ஃபிசிக்கல் கான்டாக்டு கணவன் மனைவி வச்சுக்கும் போது ரொம்ப கவனம். எதுக்கு நான் அந்த கல்யாணத்து டாபிக் எடுத்தேன், சாந்தி முகூர்த்த டாபிக் எடுத்தேன்னா, இந்த காலத்தில் பழகிறவங்கலாம் பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகம். காதலிக்கும் போதே ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஏற்படுறது. நெருப்புன்னு சொன்னால் வாய் வெந்துடாது. கல்யாணம் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கல்யாணத்துக்கு முன்னால் கூட கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துடுறாங்க. எந்த நேரத்தில் அவங்க சேர்றாங்க, எந்த டைமில் இந்த கரு உள்ளே போகுதுங்கிறது, கரு ஜனிக்குது தரிக்குதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. கிரகணத்து டைம்லையோ நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் இருக்குது. இந்தந்த டைமில் வந்து ஆணும் பெண்ணும் கலவையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டுட்டாங்க. அமாவாசைக்குமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கணவன் மனைவி சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் அது ஒரு தனி போஸ்ட்டாக வேணால் நான் கம்யூனிட்டியில் போடுறேன். கொஞ்சம் சிலதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் சக்தி சார் தான் சொல்லுவார், டிவிஷுவல் சார்ட் எனக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினவர் ஆஸ்ட்ரோ சக்தி சார். அவர் தான் சொன்னதே. என்னத்தை போய் நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு என்னத்தை போய் டிவிஷுவல் சார்ட் D10 D9 பாரு, D24 பாரு, D27 பாரு, D30 பாருன்னு பேசிகிட்டு இருக்கோம். அவங்க கணவன் மனைவி சேரும்போது கிறகு முடிச்ச காலமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்ப்பா அப்படிம்பாரு. இப்போ அது எவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு சென்டென்ஸில் திட்டிட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு. அங்கே போய் நீங்கள் கரெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. அங்கே போய் நீங்கள் என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு. பண்ணலாம் இல்லை நம்ம நினச்சா. முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றதுக்கு முன்னால் நார்மலாகவே இவர் தான் சொல்லுவார், சத்குரு தான் சொல்லுவார், ரீப்ரொடக்ஷனுக்காக தான் ஆணும் பெண்ணும் ஒன்று சேருவாங்க. சபலத்துக்காகவோ லஸ்ட்டுக்காகவோ சேர்றது மனுஷன் மட்டும்தான். எப்போவுமே உயிரினங்கள் வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக தான் சேரும் அப்படின்னு சொல்லுவார். ஆசைக்காக பேராசைக்காகலாம் மனுஷன் தான் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு. இதெல்லாமே சென்சிட்டிவ் டிஸ்கஷனுக்கு அப்பாற்பட்ட டாபிக். ஆனால் முதல்ல கணவன் மனைவி சேர்ற காலம் நல்ல காலமாக இருக்கணும். 2வது, வயிற்றுக்குள்ள ஒரு கரு தரிச்சிருச்சுன்னா அந்த பெண் வளர்கிற என்விரான்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அபிமன்யு வயிற்றில் இருக்கும்போதே அர்ஜுனன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற சக்கரவியூகத்தை பற்றி கேள்விப்பட்டுட்டு இருந்தது. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே அதை லிசன் பண்ணது. குழந்தை உம்மு கொட்டுறது ஊன்னு கொட்டுற சவுண்டை கேட்டுட்டு உள்ளே போகிற வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனை சொல்லிட்டு இருந்த அர்ஜுனன் குழந்தை சொல்கிறத கேட்டுட்டு வெளியே வரதுக்கான டிஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணினது, ஷாக் ஆகி, இதெல்லாமே நம்ம கதையாக கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இதெல்லாம் ஒரு விஷயத்தை பெரியவங்க கதையாக சொல்கிறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை நடந்ததை நமக்கு கதையாக சித்தரித்து காட்டியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே ஒரு மீனிங் இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால தான் வளகாப்பில் அத்தனை வளையல்களை போடுறாங்க, கலகலகலன்னு அந்த கிளிங் சவுண்டு குழந்தைக்கு கேட்கட்டும் அப்படின்னு. அப்போ எதெல்லாம் நல்லது பைக்குதோ அந்த டைமில் டிவி சீரியலை கேட்டுட்டு ஒப்பாரியை கேட்டுட்டு இளவெடுக்கிற நாடகங்களெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு மாமியார் மருமக சண்டையை, இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிற கணவன் மனைவியோட சண்டையெல்லாம் பார்க்குறது, பழிவாங்கிற குணம் கொண்டது, துப்பாக்கி சொட்ட வெடி சத்தமெல்லாம் கேட்டுட்ருக்கிற இந்த மாதிரி சீரியல், இந்த மாதிரி படங்கள் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு எதெல்லாம் மனதுக்கு அமைதி தருமோ, எதெல்லாம் டிவைனிட்டியை பரப்புமோ, அது ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், எந்த மதம் வந்தாலும் சரி, எதெல்லாம் அன்பையும் பாசத்தையும் அன்கண்டிஷனல் லவ்வையும் மட்டுமே பற்றி பேசுதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது, மௌனமாக இருக்கிறது, ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் பிராணாயாமம் செய்கிறது, ப்ரெக்னன்சி டைமுக்கு உண்டான யோகா தெரபிஸ்ட் யார் மூலமாக ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிறது, இனிமையான பாடல்களை கேட்குறது, பல மொழிகளை படிக்கிறது, புதுசாக உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது நீங்களும் அப்டேட் ஆகிறீங்க, உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு அதெல்லாம் பரப்புறீங்க, ட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க. யோசிச்சு பாருங்களேன், அப்போ எப்பேற்பட்ட ஒரு மிராக்கிள் சைல்டை நீங்கள் பெற்றெடுப்பீங்க அப்படின்னு. நீங்கள் முதல்ல எமோஷனலாக கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க, ஃபிசிக்கலாக கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் குழந்தை வந்து எமோஷனலாக ஃபிசிக்கலாக ரொம்ப அழகாக ஆரோக்கியமாக பிறக்கும். என் ஃப்ரெண்டு அவங்க வந்து 5 மாத குழந்தையாக இருக்கும்போது, அவங்க ஆல்ரெடி அவங்க வம்சத்தில் கன்னிப்பெண் சாபம் இருக்குது, அவங்களோட மாமி பொண்ணு, அத்தை பொண்ணுனே வச்சுக்கோங்களேன், மாமி பொண்ணு வந்து சூசைடு. 5 மாத குழந்தைய வயிற்றில் இருக்கும்போது அந்த சூசைடை இறந்த வீட்டுக்கு அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு போனதே தப்பு. ஏன்னா அந்த குழந்தை மேலே ரொம்ப உயிர் அவங்களுக்கு. 15 வயசு குழந்தைன்னா யோசிச்சு பாருங்களேன், பொண்ணு இறந்தது, சூசைட் பண்ணி இறந்தது.
சூசைடான கூட யாரும் அது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை, அந்த காலம்னு வைங்க. போன போது இவங்களுக்கு அன்றைக்கி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அழுது வயிற்றுல குழந்தையோட சரி அவ்வளோ குமரி அழுது. அடுத்த நாள் இவளுக்கு கேரிங்கோடு இருக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. குழந்தைக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுச்சு. இவளுக்கு ஃபிட்ஸ் வந்தோடனே அந்த குழந்தைக்கு கண் நரம்பு வளரல, மூளை நரம்பு வளரல. நம்ப மாட்டேங்க, ஒரு குட்டியூண்டு ஏலியன் குட்டியை போல் பெற்றெடுத்தாங்க. நாங்கள் பார்த்தேங்க. ஒரு 2-3 months கழிச்சு தான் நான் போவே செஞ்சேன். நான் போவே கூடாதுன்னே இருந்தேன். அதெல்லாம் பார்க்கவே நம்மளால் முடியாதுன்னு. உயிரோடு அந்த குழந்தையை பெற்றெடுத்தா ரொம்ப குறைப்பிரசவத்தோட முகம், அந்த குழந்தையோட மொத்த உருவமே உள்ளங்கைக்குள்ளே அடக்கிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் அந்த குழந்தையோட வெயிட்டு சைஸே. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆச்சு. கண்ணு தெரியாது. 4 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டி இது வளர்ச்சி தான் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. டைஜஷன் டோட்டலாக அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் கிடையாது. இன்னும் என்னால் சொல்ல முடியல. 19 வருஷம் இந்த குழந்தையை வளர்த்திருக்காங்க. அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அந்த கண்டலன்ஸுக்கு அவங்க போனது. நிறைய நாள் அவங்க ரிக்ரெட் பண்ணியிருக்காங்க. வயிற்றில் குழந்தையோடு அதை இறந்து போனதுக்கு நான் போயிருக்கக்கூடாது, நான் அவ்வளோ அழுதுருக்கக்கூடாது, எனக்கு ஃபிட்ஸ் வந்தனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க எடுத்துக்கிட்ட மெடிக்கேஷன், அதுக்கு இன்னும் இல் ஹெல்த்து குழந்தைக்கு இவங்க எடுத்துக்கிட்ட இங்கிலீஷ் மெடிசன் எல்லாமே அந்த குழந்தைக்கும் போயிருக்கும் தானே. நம்ம என்ன சாப்பிட்டாலும் குழந்தைக்கு போதில்லை. நீங்கள் தாய் கூட பால் கொடுக்குற அம்மாக்கள் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கீரை சாப்பிட்டீங்கன்னா குழந்தை இன்னைக்கு பச்சை கலரில் மோஷன் போகும். நீங்கள் பீட்ரூட் சாப்பிடுங்க, சிகப்பு கலராக மோஷன் போகும் குழந்தை தாய்ப்பால் கொடுக்குறனால. வெளியில் வந்த அப்புறமே இவ்வளோ நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க போது வயிற்றுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கம்யூனிகேட் பண்ணுவீங்க குழந்தைக்கு. நல்லதை மட்டுமே கம்யூனிகேட் பண்ணுங்க. நான் இவ்வளோ குமுறி நான் சொல்கிறதுக்கு காரணம், கிரியேட் சேஞ்சஸ், பிரிங் சேஞ்சஸ். இது கர்மான்னு கர்மா மேலேயே பழிய போடாமல் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறத நம்புங்க. நிறைய விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணுங்கள். இதுதான் உண்மையான ஆக்டிவேஷன். ஓகே, இப்போ ஒரு பெண் கருத்தரிச்சாச்சு அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு பெண் கருத்தரிக்க நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக ஆணும் பெண்ணும் ஏதோ ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. ஏதோ பிரச்சனை இருக்குது, ஹெல்த்தில் ஏதோ தொந்தரவு இருக்குது, அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ஆர்டிஃபிஷியல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்காக போகிறீங்க, இல்லை பாரம்பரிய முறைப்படி ஒரு தெரப்பிஸ்டோட ஹீலரோட கைடன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள்லேயே முதல்ல கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு அறவே இருக்கக்கூடாது. நான் இந்த வீடியோ பேச ஆரம்பிச்சதுக்கான முதல் டாப்பிக்கே இதுதான். அந்த கருன்னு சொல்லுவாங்களே, அந்த கரு வந்து இதுதான் மெயின். இதுக்காக தான் நான் அவ்வளோ சுற்றி பேசிட்டு வந்திருக்கேன். முதல்ல கணவனுக்கு மனைவி மேலே வெறுப்போ, மனைவிக்கு கணவன் மேலே வெறுப்போ, வெறுப்புடன் ஒரு கலவியில் ஈடுபடுவது, வெறுப்புடன் குழந்தை வேணுங்கிறதுக்காக கணவன் மனைவி சேர்ந்து குழந்தையை பெற்றெடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு மைனஸ். எனக்கு என் பொண்டாட்டி கண்டாலே ஆகாது. நான் என்ன பண்ணுறேன், என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும், என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், எனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னா அதுதான் ஃபஸ்ட்டு பச்சை துரோகம் நீங்கள் குழந்தைக்கு செய்கிறது. எனக்கு என் ஹஸ்பண்டே பிடிக்காது, ஆனால் அட்லீஸ்ட் எனக்கு அவரை பிடிக்காட்டியும் பரவாயில்ல, அவருக்கு பதில் எனக்கு ஒரு குழந்தையாவது கிடைக்கட்டும்னு ஒரு பெண்ணு நடந்தால் அதுதான் அடுத்த ஃபஸ்ட்டு துரோகம் ஒரு பொண்ணு நினச்சா. அப்போ முதல்ல வெறுப்புக்காக, நம்மளோட சுயநலத்துக்காக கருத்தரிக்க ஃபஸ்ட்டு எண்ணக்கூடாது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, சண்டை இருக்குது, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தருக்கு சந்தேகம் இருக்குது, கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குங்கும்போது அந்த டைமில் ஃபிசிக்கல் கான்டாக்டில் ஈடுபட்டு அந்த டைமில் கருத்தரித்தாலும் சரி வராது. அந்த கருத்தரிக்கிற அந்த காலகட்டங்களில், குழந்தைக்காக முயற்சிக்கிற அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே இன்றைக்கி நம்ம கணவன் மனைவி சேர போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி உடம்பு கூலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அன்றைக்கி மாமிசம் சாப்பிட்றது, வயிற்றுக்குள்ளே பழைய கழிவுகள் எல்லாம் மோஷன் சரியாக போகாமல் 2 நாள் 3 நாள் கழிவுகள்லாம் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவி சேர்றது, அன்னைக்கு லிக்விட் எடுத்துக்கிட்டோ இல்லை வேறு ஏதாவது போதை பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதில் ஏதாவது இன்வால்வ் ஆகிட்டு அன்னைக்கு கருத்தரிக்கிறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு செய்கிற டேமேஜ். குழந்தை அதோட கர்மாவை எடுத்துகிட்டு தான் பிறக்கும் அப்படிங்கிறது அதோட கர்ம விதி. ஆனால் அந்த கர்ம விதிக்கு நீங்கள் ஆடட் ஃபியூயல் மாதிரி உங்களால் நல்லது பண்ண முடியுதோ இல்லையோ, நம்மளால் கெட்டது பண்ணக்கூடாது. ஆத்திரத்துலையும் கோபத்துலையும் பழிவாங்கும் உணர்ச்சியோடையும் சுயநலத்தோடும் ஒரு கருவை ஜனிக்க வைக்கிறதுக்கு நம்ம துணை போகக்கூடாது. 2வது, கருத்தரிச்சதுக்கு அப்புறமா என்ன மனநிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு பெண்ணுக்கு. அந்த பெண் முதல்ல தான் மென்டலி ஃபிசிக்கலி எப்படி இருக்காங்க. டெய்லி நானே இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கு, அலோபதி மெடிசன் டெய்லி நானே சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியிருக்குனாலே அங்கே அடுத்த டேமேஜ் குழந்தைக்கு. 2வது, நானே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கேன், டெய்லி மாமியார் கூட பிரச்சனை, மாமனார் கூட பிரச்சனை, புருஷன் கூட பிரச்சனை, கூட பிறந்தவங்க கூட பிரச்சனை, அம்மா அப்பா கூட பிரச்சனை, வேலை போகிற இடத்துல எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தயவுதாட்சணம் பார்க்காம கட் பண்ணிடுங்க. அது எப்படி கட் பண்ணுவீங்கிறது உங்கள் சாமர்த்தியம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப பாலிஷாக ஹேண்டில் பண்ணி மண்டைக்கு ஏற்றிக்காமல் கேஷுவலாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அதுதான். எதையுமே மண்டைக்குள்ள நீங்கள் எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறது. அவங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக வைக்கணும், நான் வயிற்றில் புள்ள குழந்தைய வச்சுட்ருக்கேன், என்னை இவங்க கம்ஃபர்டபுளாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிகிற அளவுக்கு அந்த என்வரான்மெண்ட்டை பாசிட்டிவாக மாற்ற முடியுதான்னு பாருங்கள். இல்லை நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்க. வயிற்றில் குழந்தை இருக்குங்கிறது ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் ஒரு கருவுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்துட்ருக்கீங்க.
ஊட்டச்சத்து இந்த சென்ஸ் நாட் ஓன்லி ஃபிசிக்கலி நீங்கள் ஊட்டச்சத்தை கொடுத்துட்ருக்கிறது கிடையாது, உங்கள் எனர்ஜியை கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் எண்ணங்களை கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்கீங்க, உங்கள் துக்கத்தை கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் என்னெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை எதை ரிசீவ் பண்ணி வளருது, நம்ம எனர்ஜி ரிசீவ் பண்ணி வருது. அப்போ நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்கணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்னிங் ஒரு பொண்ணுட்டு அதான் சொன்னேன். பேசவே அந்த பொண்ணு குமுறி அழுகும் போது எனக்கு கோவமே வந்துருச்சு. நான் கேட்டேன், நல்ல குழந்தைய பெற்றெடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா, இல்லை நோய்வாய்ப்பட்ட குழந்தையோ, இல்லை குறைபாடோட குழந்தையோ, இல்லை பின்னால் மனதளவில் டிப்ரெஷனுக்குள்ளே போகக்கூடிய குழந்தையவோ, கோவப்படக்கூடிய ஆத்திரப்படக்கூடிய பொறாமக்கிற குழந்தையவோ பெற்றெடுக்கிற ஐடியா இருக்கான்னு கேட்டேன் நான். எதெல்லாம் உன்னை பாரமாக இருக்கும், 5 மாதம் 6 மாதம் ஆச்சு, எதெல்லாம் உனக்கு பாரமாக இருக்கும் கழட்டி தூக்கி போட்டு போயிருன்னு சொன்னேன் நான். வெளியே வந்துருங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உண்டானது அப்புறம் பார்த்துக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ஒரு குழந்தைய பெற்று எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் யார் வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். நமக்கு வீடு சரியில்லை, ஆஃபீஸ் சரியில்லை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த கருவுக்கு நெகட்டிவ்ஸை சார்ஜாக ஏற்றி அனுப்பிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் தான் சார்ஜிங் பவர் பாயிண்ட்டு. அந்த பவர் பாயிண்ட்டு சப்ளையரே கேவலமான சப்ளையராக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் கொடுக்க முடியும், அவுட்புட்டை கொடுக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்க போகிறது ஒரு அவுட்புட்டு, டிவைன் அவுட்புட். அப்போ அந்த அவுட்புட் எப்படி இருக்கணும், தி பெஸ்ட்டாக இருக்கணும். நல்ல பாட்டு தாராளமாக ரொம்ப அருமையான இன்னிசைகள்லாம் கேளுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் செய்யுங்க. உடம்புக்கும் மனதுக்கும் கேடு விளைவிக்காது. எந்தெந்த விஷயங்களும் உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்குமோ, உங்களை ப்ளஷராக வச்சுக்குமோ, உங்களை காமாக வச்சுக்குமோ, கூலாக வச்சுக்கணுமோ அதெல்லாம் செய்யுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சாத்வீகமான உணவுகளை, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட முடியுமோ அந்தளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா தூக்கி போட்டுருங்க. அந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் டெய்லி ஒரு மாதுளை எடுத்துக்கோங்க, என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க, என்னென்ன க்ரீன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ நிறைய படிங்க, புதுசாக படிங்க, மொழிகளை படிங்க, விதவிதமான மொழிகளை கேளுங்க. அப்போ மல்டிலிங்குவல் குழந்தைய அந்த குழந்தை பிறக்கும். நீங்கள் என்ன என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்களோ, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டுமா, ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே என்ன வச்சு தானே நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் நான் கஸ்டமர் வச்சு சொல்லுவேன், கிளைண்ட் வச்சு சொல்லுவேன். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண மாட்டேன், என்னோட சொல்லிடுறேன். எங்கள் அம்மா ஹிந்தி நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும். எங்கள் அம்மா டீச்சரு, எங்கள் அப்பா மலையாளி, குடிப்பார், பயங்கரமாக அடிப்பார். நான் வயிற்றில் இருக்கும்போது அம்மா அவ்வளோ அடி மிதி வாங்கியிருக்காங்க, அசாதாரணமான அடி மிதி. பையனூர் தான் எங்களோட நேட்டிவ், கேரளா கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட். தாத்தா டிஸ்ட்ரிக்ட் ஹைகோர்ட் ஜட்ஜு சுப்பிரமணிய ஐயர்னு சொல்லிட்டு ரிட்டையர்டு. இல்லை அவர் நோமோர், ரொம்ப வருஷம் முன்னாலே போயிட்டார் எங்கள் தாத்தா. அப்பா வெட்டி ஆஃபீஸரு, அடி சரியான அடி. டெய்லி இது போயிட்டு என்னமோ சொல்லுவாங்க அந்த கேரளாவில், அந்த இடத்துக்கு பேர் பாட்டி ஷாப்பா இன்னொரு ஷாப்பை போயிட்டு, டாடியோ என்னமோ தெரியலப்பா, எல்லாம் மறந்துட்டேன். அடி தான் அடி. அம்மாவுக்கு அப்போ ஆரம்பிச்சு அந்த ஷிவரிங்க பயம், படப்படன்னு நடுக்கும் ஷிவரிங்கு. அந்த ஷிவரிங் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பூன் நார்மலாக பிடிக்க முடியாது, கிடுகிடுன்னு ஆட்டுவாங்க. எனக்கு டிஃபால்ட்டாக 9th 10th தான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா கிராஃப் வரையும் போது கிராஃப் ஆடும். நான் கிராஃபாலேயே எனக்கு மேக்ஸில் 10 மார்க் போச்சு. அந்த எந்தெல்லாம் வரையணுமோ ஜியோமெட்ரியோ கிராஃபோ எங்கெல்லாம் நான் அந்த லைன்ஸ் போடணுமோ அந்த லைனில் கிட்டு மைன்யூட்டான ஷேக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். மிஸ்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் இவ்வளோ ஷேக் வருதுன்னு. அப்போ நான் அந்த நர்வ்ஸ் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த ஒரு படப்படப்போ அந்த பயமும் உள்ளே டிஃபால்ட்டாகவே இருக்கும். அது ஆக்சுவலாக நான் பயந்த சுபாவம் கிடையாது. நான் டிரைவிங்கில் இருக்கும்போதே பின்னால் எவ்வளோ பெரிய ஹார்ன் அடித்தாலும் என் வண்டி ஷேக் ஆகாது, என் ஹேண்டில் பார் ஷேக் ஆகவே ஆகாது. ஆனால் சும்மா இருக்கும்போதே ஒரு படபடப்பும் ஒரு நடுக்கமும் எனக்கு டிஃபால்ட்டாக உண்டு. அது என்ன எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. அந்த டைமில் எங்கள் அம்மா ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸு. ஆனால் எங்கள் அம்மாட்ட என்னெல்லாம் இங்கிலீஷ் புலமை இருந்ததோ, ஹிஸ்ட்ரி புலமை இருந்ததோ, மொழி புலமை இருந்ததோ எனக்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிடுச்சு. நான் 8th 9th படிக்கும் 7th 8th 9th படிக்கும்போதே டியூஷன் எடுக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சு. எனக்கு நான் அந்த குழந்தைகளுக்கு நான் டியூஷன் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டேன். என்னெல்லாம் அவங்ககிட்ட ப்ளஸ் இருக்கோ அந்த ப்ளஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது, என்னெல்லாம் அவங்ககிட்ட மைனஸ் இருக்கோ. என் பொண்ணு இப்போ சொல்கிறோம், ஐயோ எனக்கு விஜிமாவை பார்க்குற மாதிரியே இருக்குது ஒன்று அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உங்கள் பாட்டி பேசும்போது எப்படியெல்லாம் பேசுவாங்களோ அது உங்கள் அம்மாட்ட பார்த்தேன், உங்கள் அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்களோ அது உன்கிட்ட நான் பார்க்குறேன், நீ எப்படிலாம் பேசுகிறியோ உன் பொண்ணுகிட்ட நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போது தாயை போல் புள்ள நூலை போல் சேலைங்கிறது எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக புரியாது. பெரியவங்க சொல்கிற எந்த ஒரு வார்த்தையும், பெரியவங்க சொல்கிற எந்த வார்த்தையும் பொய் கிடையாது, அனுபவ உண்மைகள். நம்ம தான் சயின்ஸ் அட்வான்ஸும் தெரியுங்கிற திமிரில் மமதையில் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச மேதாவிகளாட்ட போயிட்டுருக்கோம். அந்த 4 ஜென்ரேஷனை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொல்கிறா, இப்படி உடனே என் குழந்தை என் பொண்ணு கிண்டடிக்கிறது. ஏதாவது நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னா, ஐயோ நான் மட்டும் விஜிமாவை போல் ஒன்றை போல் ஆயிடக்கூடாதுன்னு கிண்டடிப்பா. அப்போ என்னென்னா அந்த ஜெனட்டிக்கல் டிரான்ஸ்மிட். இப்போ என் இருக்கிற ஹீலிங் கெபிலிட்டி என் பொண்ணு இருக்கா, அதனால தான் சைக்காலஜி படிக்கிறான், ஆஸ்ட்ராலஜி படிக்கிறான், பையன் வாஸ்து படிக்கிறான், பையன் ஹிந்தி எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான். நான் சொல்கிற கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரியுதா? எனக்கு ரொம்ப சீக்கிரம் எனக்கு படபடப்பு பயம் வந்துடும். ஆனால் வித்தின் மினிட்ஸ் நான் அதை ஒரு கம்பெனி வெளியே வந்துடுவேன். ஏன்னா அது என்னோட என்வரான்மெண்ட், நான் வளர்ந்த சூழ்நிலை எப்படி ஜெனட்டிக்கலாக அது வந்தாலுமே என்ன நானே பலப்படுத்திக்கிட்டது. ஸ்ரீ வித்யா சாதனை மூலமாகவும் வாசி யோகம் மூலமாகவும் சக்கரா கிளென்சிங் மூலம் என்னனாலே அதை பலப்படுத்தி வெளியே வந்திருக்கேன் நான்.
ஆனாலும் டிஃபால்ட்டாக அந்த ஷிவரிங் இன்னுமே எனக்கு உண்டு. யாருக்காவது கை கொடுக்கும்போது ஸ்டேஜில் கிருஷ்ண சீட்டில் ஒர்க் பண்ணும்போது யாருக்காவது கை கொடுத்தா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களான்னு கேட்பாங்க. என்ன ஸ்ட்ரெஸ் அப்படி மெசரிச்சுட்டு, இல்லை கையில் ஷிவரிங் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அது இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம், அப்போ எதெல்லாம் நீங்கள் வயிற்றில் கருத்தரிக்கிறதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குதோ, எதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுலேருந்து உங்களை தடுக்குதோ அதெல்லாம் விட்டுருங்க. ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு எமோஷனல் டார்ச்சர் போடுறாரு, மாமியார் அந்தளவுக்கு ப்ரெஷர் போடுறாங்களா, உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, கேஷுவல் உங்களால் அதை தட்டி விட்டுட்டு ஆமாம் எல்லார் வீட்டிலும் இது இருக்கிறதான்னு உங்களால் போக முடியலையா, கிவ் எ பிரேக் ஃபார் சம் பீரியட். ஒன்றா அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துல போய் சேஃபாக பேரண்ட்ஸோடையோ பிரதர்ஸோடையோ சிப்ளிங்ஸோடையோ கொஞ்ச நாள் இருங்க, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும், அவங்க புரிஞ்சு வரட்டும். இல்லைன்னா கம்ஃபர்டபுளாக விஷயத்தை புரிய வைங்க. வயிற்றில் இருக்கிற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக வரணும், இது நம்ம குடும்ப விளக்கு, நம்ம குடும்பத்தோட குழந்தை, இதை ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு மட்டும்தான் நான் பார்க்குறேன்னு சொல்லி உங்களுக்கு இந்த விஷயத்தை புரிய வைங்க. நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறது பெரியவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் புரிய வைங்க. புரியலையா பிரேக் எடுத்துக்கோங்க. உங்களை நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையோட போய் நில்லுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு லைஃப் தேவையானு யோசிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தலைமுறையை உருவாக்குறோங்கிறத மறந்துடக்கூடாது. நீங்கள் என்னவா இருந்தீங்களோ அதை போல தான் உங்கள் குழந்தை வருது. நீங்கள் என்ன குழந்தை கொடுக்குறீங்களோ அதுதான் அடுத்த வித்தை கொண்டு போய் கொடுக்க போகுது. அப்போ நம்ம ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறத மறந்துடாதீங்க. எனக்கு இத்தனை விஷயங்கள்லாம் நான் கருவுட்டு இருக்கும்போது சொல்லவே இல்லை, யாருமே எனக்கு சொல்லியே தரல. சொல்லித்தரதுக்கு யாருக்கும் டைமும் இல்லை, யாரும் அவைலபிளும் கிடையாது. தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி இன்னொரு டாபிக் நான் தனியாகவே பேசுகிறேன். எந்த காலகட்டங்களில் கணவன் மனைவி ஒன்று சேரணும்னு சொல்கிறேன், அந்த டைமில் மட்டும் சேருங்க, மற்ற நாளில் சேஃபாக இருந்துக்கோங்க. அந்த டைமில் குழந்தை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிற காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் நாள் நேரம் பாருங்கள். மற்ற நாள் நீங்கள் எப்படியோ காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஏதோ ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. கருத்தரிக்க வேண்டாம்னு நினச்சிருக்கிற போதெல்லாம். ஆனால் கருத்தரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒரு குழந்தைய ஜெனரேஷனை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கால நேரம் பார்க்கணும். அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். நான் பேசுகிறத விட வேறு யாராவது ரொம்ப இந்த குழந்தை பருத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒருத்தரை நான் பேச வைக்கிறேன். மெடிக்கல் நாலேஜும் உள்ள ஒருத்தரை நான் பேச வைக்கிறேன். ஆஸ்ட்ராலஜி ப்ளஸ் மெடிசன் நாலேஜ் இருக்கிறவங்கள, சித்த மருத்துவமோ இல்லை ஹீலரோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பிடிச்சி நான் பேச வைக்கிறேன். நான் பேச வந்தது வெறும் கர்மா பற்றி மட்டும்தான். எகெயின் என்னோட டாபிக் என்றைக்குமே அதுதான். நன்றி. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்காக தயாராக இருக்கீங்களோ, கன்சீவ் வரதுக்கு யாரெல்லாம் தயாராக இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு கேரிங்கோடு இருக்கீங்களோ, நிச்சயமாக ரொம்ப ஹெல்த்தியாக உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு மந்திரத்தை, வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாகவே நான் சொல்கிற மந்திரத்தை கொஞ்சம் ரெகுலராக சாண்ட் பண்ணுங்கள். அந்த மந்திரம் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். புருஷோத்தமா பூத பாவனா பூதேஷா நமோ நமஹா. புருஷோத்தமா நோட் பண்ணணுன்னு நோட் பண்ணிக்கோங்க. புருஷோத்தமா பூத பாவனா பூதேஷ நமோ நமஹ. மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்ப்பராட்சாம்பிகை ஸ்லோகம் நீங்கள் எங்கே கூகுள் பண்ணாலும் கிடைக்கும். எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹிமவத் உத்தரே பார்சவே சுரதா நாமயகினி தஸ்ய ஸ்மரண மாத்திரேன விசல்யா கர்ப்பிணி பவேது, இஃப் ஐ எம் நாட் ராங். இதுவும் ரெகுலராக இது வேணால் கூகுள் பண்ணிக்கோங்க. கர்ப்பரக்ஷாம்பிகை ஸ்லோகம் ஹிமவத் உத்தரே பார்சவே அப்படின்னு வரும். அது நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். எல்லாருமே அட்வான்ஸ் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க தான். ஹிமவத் உத்தரே பார்சவே. ரெண்டாவது, இந்த ஸ்விட்ச் வேர்டு மனசில் டெய்லி ஒரு 108 டைம்ஸ் எழுதுங்க. பேசாமல் ப்ரெக்னென்ட் உமன் ஒன்றும் தப்பு இல்லை. ஓப்பன், சேவ், அலைன் வித் சென்டர். ஓப்பன், சேவ், அலைன் வித் சென்டர். CENTREன்னு எழுதிக்கோங்க. ஓப்பன், சேவ், அலைன் வித் சென்டர். இதெல்லாம் வேணால் நான் டெலிகிராமில் போடட்டுமா? அந்த இன்னைக்கு நைட்டுக்குள்ளேயே நான் டெலிகிராமில் என்ன மாதிரி மந்த்ராஸ் சொல்லணும், என்ன மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ், என்ன மாதிரி ஃப்ளவர் ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எனக்கு மேக்ஸிமம் நரன் சார் ஷேர் பண்ணது தான். ப்ளஸ் நம்மளோட ராமச்சந்திரன் சாரோ இவங்க செல்லுமணியோ இவங்க யாராவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் தான் நான் கம்பைல் பண்ணி வச்சுருப்பேன் எடுத்து. நான் அதெல்லாமே நைட்டுக்குள்ளே நான் இப்போ இதில் டெலிகிராமில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் எந்தெந்த மாதம் என்ன மாதிரிலாம் மந்த்ராஸ் சொல்லணும், என்ன மாதிரிலாம் பேச்சுலர் ட்ராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்ட்டாகவே போடுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறீங்க அப்படின்னா தெரியும். இல்லைன்னா டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுங்க. நான் அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கம்யூனிட்டிலையும் போடுறேன் இன்றைக்கி. சரியா? குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிற லேடிஸ், கருவுற்றிருக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, நாலேஜபிளாக இருங்க, நல்ல சிந்தனையோட, நல்ல எண்ணங்களோட, தெளிவான மனசோடு இருங்க. ஆரோக்கியமான ஒரு குழந்தையை பெற்றெடுங்க. விதியை மதியால் வெல்லலாம். இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பேரிடர் வந்தாலும் அந்த குழந்தை சர்வைவ் ஆயிடும். சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வைவ் ஆகிட்டு ஜெயிச்சு காட்டும்.
அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்ம பீயிங் எ கிரியேட்டர் நம்ம கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி தயவுசெய்து கணவன்மார்களும் கணவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பெண்ணோட பேரண்ட்ஸும் பெண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்களும் நண்பர்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு குழந்தையை கொடுக்கறதுக்கு நம்மெல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு கணவனாக உங்கள் பங்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. லக்ஷ்மியோட அருள் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும், குருவோட அருள் முழுசாக கிடைக்கும். நிச்சயமாக இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி கருவுற்றிருக்கிற மனைவிக்கோ, கருவுற்றிருக்கிற சகோதரிக்கோ, கருவுற்றிருக்கிற தோழிக்கோ, கருவுற்றிருக்கிற நெய்பருக்கோ உங்களால் ஆன அளவுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். ஆஸ்ட்ரோ பிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். தேங்க்யூ ஸோ மச்.